என்னோட பேர் நவீன். நான் கோயம்புத்தூர் தான். ஆக்சுவலாக நான் பிசி பில்ட் பண்ணலான்றதுக்காக நிறைய சர்ச் பண்ணேன். ஸோ பயஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன், பெட்டராக இருந்தது. நிறைய இடத்துல நான் விசாரித்தேன், பெட்டராக இருந்துச்சு. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பிசி பில்ட் பண்ணால் ஒரு இடத்துல 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க, ஒரு இடத்துல 2 days ஆகும்னு சொன்னாங்க. இந்த 2 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்தாங்க. ஒரு இடத்துல அப்புறம் இன்னொரு இடத்துல என்னன்னா ப்ராசஸரே ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாங்க. இந்த ப்ராசஸர் எல்லாம் ஓகேன்ட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் போன பிற்பாடு ப்ராசஸரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் இன்னொரு ப்ராசஸர் போட்டுக்கலாங்க. இங்கே வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. ஸோ பெட்டராக இருக்குது. ஸ்டாஃப்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. இப்போ நம்ம கொட்டேஷன் வந்து கேட்டோம்னா டக்குன்னு எடுத்து கொடுத்தாங்க. சம்டைம்ஸ் கொட்டேஷன் வந்து நம்ம ஆயில் சொல்லாமல் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப பெட்டராக இருந்தது. ஆக்சுவலாக நான் எதுக்கு பிசி பில்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பேசிக்காக விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர். உங்களுக்கு இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா BYOS கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நம்ம கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாருமே இப்போ கேட்டிருப்பீங்க. இப்போது நம்ம இந்த கஸ்டமர் வந்து என்ன யூசேஜ்க்காக இந்த பிசி எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ரைமரி யூசேஜ் விஎஃப்எக்ஸ் தான். ஸோ ஒரு பட்ஜெட்டில் விஎஃப்எக்ஸ் பிசி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக நம்மளை அப்ரோச் பண்ணி இந்த பிசி பில்ட் பண்ணியிருக்காருங்க. என்னென்ன காம்பனன்ட்ஸ் என்னென்ன ஸ்பெக்குங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AMDயில் RYZEN 7 7700Xங்கிற ப்ராசரு. ஸோ அதுக்கு சூட்டபுளான மதர் போர்டு நம்ம MSIயில் B650M கேமிங் ப்ளஸ் ஒய்ஃபைங்கிற மதர் போர்டு வித் 4 RAM ஸ்லாட் வித் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்தோட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வருங்க. ஸோ அடுத்து கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா Inno3Dயில் NVIDIA RTX 4060 8GB கிராஃபிக் கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது கூட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா Corsair RAMல 16GB RAMல 2 ஸ்டிக் கொடுத்துருக்கோங்க 5200 MHzல. ஸோ ஸ்டோரேஜ் பார்ட் வந்து நம்மளுக்கு SSDயில் ஹை ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதனால நம்ம MSIயில் NVMe சீரீஸில் 2TB NVMe SSD கொடுத்துருக்கோம். ஸோ இது கூட அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் எஃபிஷியன்சிக்காக நம்ம லிக்விட் கூலர் ஆட் பண்ணியிருக்கோங்க. இந்த பிசியில் டீப் கூலில் L240ங்கிற லிக்விட் கூலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக BYOS-ஐ காண்டாக்ட் பண்ணுங்கள்.